Hi Bads, welcome back to my channel. In the video நாம plant tissue culture lesson இருந்து types of plant tissue culture என்ற topic discuss பண்ண போறோம். There are four types of plant tissue cultures: organ culture, eristem culture, protoplast culture and cell suspension culture. First one, organ culture. Plant ஓட ஏதோ ஒரு organ, it may be embryo, anther, ovary, root, shoot, ஏதோ ஒரு organ எடுத்து கல்ச்சர் பண்ற ப்ராசஸ் தான் ஆர்கன் கல்ச்சர். மெரிஸ்டம் கல்ச்சர்ல ஷூட் டிப்பை எடுப்பாங்க, ரூட் டிப்பை எடுப்பாங்க. ஸோ ஷூட் டிப்பை எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஓல்டு லீவ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மேக்னிஃபை பண்ணி அதுல இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற லீவ்ஸையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஷூட் டிப் மட்டும் எடுக்கிறாங்க. இதுல நம்ம ரூட் டிப் கல்ச்சரும் பண்ணலாம். ஏன் மெரிஸ்டமேட்டிக் கல்ச்சர் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் மோஸ்ட் ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். ஸோ ஈஸிலியா பிளான்ட்லெட்டை ஃபார்ம் பண்ண முடியும். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம என்ன பண்ணிடலாம், பிளான்ட்லெட்டை டிஷ்யூ கல்ச்சர் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் இஸ் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கல்ச்சர். புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன? புரோட்டோபிளாஸ்ட் ஆர் செல்ஸ் வித்வுட் செல் வால். ஸோ இதுல செல் வால் இருக்காது, பட் செல் மெம்பரேன் பிரசண்டா இருக்கும். இதுல மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. நம்ம இப்போ ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். Isolation of protoplast. Isolation of protoplastல first leaf small pieces cut பண்ணிட்டு 0.5% macrozyme and 2% onzuka-ல dip பண்ணணும். டிப் பண்றதுக்கு முன்னாடி இந்த macrozyme onzuka-வையும் 13% sorbitol அப்படி இல்லைன்னா mannitol-ல dissolve பண்ணி pH-ஐயும் 5.4க்கு மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஸோ இதுல லீஃபை டிப் பண்ண அப்புறம் இன்குபேட் பண்ணணும். ஓவர்நைட் 25 டிகிரி செல்சியஸ்ல வச்சு டிப் பண்ணதுக்கு அப்புறம் 20% சுக்ரோஸ் சொல்யூஷன்ல திருப்பி இந்த லீஃப்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எதுக்காக நம்ம இந்த ஸ்டெப் பண்றோம் அப்படின்னா, புரோட்டோபிளாஸ்டோட வயபிலிட்டியை செக் பண்றதுக்கு. வயபிலிட்டி அப்படின்னா அது உயிரோட இருக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு நம்ம சுக்ரோஸ் சொல்யூஷன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ ஃபைனலா அதோட வயபிலிட்டியை பார்த்துட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும். ஸோ சென்ட்ரிஃபியூஜ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ நீங்க இங்க பாக்குறது சென்ட்ரிஃபியூஜோட பிக்சர். இதுல சின்ன சின்ன டியூப்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிள்ஸ் எடுத்து இது மாதிரி ரொட்டேட் பண்ண விடுவாங்க. ஸோ இது வந்து 5000 10,000 இது மாதிரி ரொட்டேட்ஸ் பெர் மினிட் அப்படின்ற இதுல ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா இப்படி செப்பரேட் ஆகும். இப்ப பாருங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிளட்டோட சாம்பிள். ஸோ கீழே ரெட் பிளட்ஸ் இருக்கு, கிரானுலர் சைட்ஸ், நெக்ஸ்ட் லிம்போசைட்ஸ், ஃபைனலா பிளாஸ்மம் மேல இருக்கு. ஸோ இதோட டென்சிட்டியை பொறுத்து கூட இது செப்பரேட் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம இங்க ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட்ல நம்ம இப்படி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது செல் வால் ஆட்டோமேட்டிக்கா கீழே டெப்ரிஸா ஃபார்ம் ஆகும். டெப்ரிஸ் அப்படின்றது ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் மாதிரி. ஸோ டெப்ரிஸா ஃபார்ம் ஆயிட்டு புரோட்டோபிளாஸ்ட் மேல இருக்கும். ஸோ நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், புரோட்டோபிளாஸ்ட ஐசோலேட் பண்ணலாம். ஸோ மேல இருக்க லிக்விடை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா இதே மாதிரிதான் புரோட்டோபிளாஸ்ட் நமக்கு தெரியும். செகண்ட் ஸ்டெப் இஸ் ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். இங்க மெயினா ஃபியூஷனுக்கு ஹெல்ப் பண்றது பெக். ஸோ இது ஒரு ஃபியூசஜனா ஃபார்ம் ஆகுது. ஃபியூசஜன் அப்படின்றது கம் மாதிரி. ஸோ இந்த பெக்கும் கால்சியம் அயான்ஸ் இருக்கிற சொல்யூஷன்ல இந்த புரோட்டோபிளாஸ்ட டிரான்ஸ்ஃபர் பண்றோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்குபேட் பண்ணும்போது அக்ளூட்டினேஷன் இல்லைன்னா ஃபியூஷன்ற ப்ராசஸ் நடக்குது. அப்படின்னா தனித்தனியா இருக்கிற புரோட்டோபிளாஸ்ட் எல்லாம் என்ன ஆகுதுன்னா சேர்ந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு மெயினா ஹெல்ப் பண்றது யாரு, பெக். தேர்ட் ஸ்டெப்ல நம்ம புரோட்டோபிளாஸ்ட கல்ச்சர் பண்ண போறோம். ஸோ கல்ச்சர் பண்ணும்போது வயபிலிட்டி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணணும். எதுக்கு நம்ம அடிக்கடி வயபிலிட்டி டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, செல் வயபிளா இருந்தாதான், இந்த புரோட்டோபிளாஸ்ட் வயபிளா இருந்தா மட்டும்தான் நம்ம பண்ற இந்த ப்ராசஸ் சக்சஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வயபிலிட்டி டெஸ்ட்ல என்ன பண்றோம்னா, இந்த புரோட்டோபிளாஸ்ட புளூரடிசன் டைஅசிட்டேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி செக் பண்றோம். வயபிளா இருக்கிற புரோட்டோபிளாஸ்ட நெக்ஸ்ட் கல்ச்சர் மீடியத்துல சேஞ்ச் பண்றோம். இங்க நம்ம ஸ்பெசிஃபிக்கா MS லிக்விட் மீடியம் யூஸ் பண்றோம். நமக்கு தெரியும் கல்ச்சர் மீடியத்துல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு சாலிட், செமி சாலிட், லிக்விட். ஸோ இங்க புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர்ல MS லிக்விட் மீடியத்தை யூஸ் பண்றோம். ஸோ கல்ச்சர் மீடியத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த கல்ச்சர் மீடியம் வித் புரோட்டோபிளாஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இன்குபேட் பண்றோம். இந்த கல்ச்சர் மீடியத்துல என்ன இருக்கும், புரோட்டோபிளாஸ்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இன்குபேட் பண்றோம். இன்குபேட் பண்ணும்போது நமக்கு பர்டிகுலரா பார்க்க வேண்டியது அதோட லைட் இன்டென்சிட்டி 1000 to 2000 lux.
அதோட டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் செல்சியஸ்ல இருக்கும். இப்படி பண்ணும்போது 24 to 48 ஹார்ஸ்க்கு அப்புறம் இதுல நியூவா செல் வால் ஃபார்ம் ஆகும். புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன? செல் வால் இல்லாததானே புரோட்டோபிளாஸ்ட். இப்போ இன்குபேட் பண்ண அப்புறம் 24 to 48 ஹார்ஸ்க்குள்ள செல் வால் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் 2 to 7 டேஸ்க்கு அப்புறம் இந்த கல்ச்சர் மீடியத்துல எம்எஸ் மீடியத்துல என்ன ஆகும்னா நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகி அதோட ஃபர்ஸ்ட் டிவிஷனை நீங்க பார்க்கலாம். சோ ஒரு செல் இருக்கு, புரோட்டோபிளாஸ்ட் இருக்கு, அது செல் வால் ஃபார்ம் ஆகி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த நியூ செல் ஆகுது ஃபர்ஸ்ட் டிவிஷன். சோ ஒரு செல் ரெண்டா டிவைட் ஆகுது. Fourth step is selection of somatic hybrid cells. First இங்க என்ன நடக்கும் அப்படின்னா hybridization நடக்கும் followed by nuclear fusion. So what is hybridization and what is hybrid? So இப்ப பாருங்க ரெண்டு செல் இருக்கு A, B. So these are two different types of cells. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது? ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகும்போது இதோட நியூக்ளியஸ் இங்க இருக்கு, இதோட நியூக்ளியஸ் இங்க இருக்கு. பட் இங்க நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கல, ஜஸ்ட் சைட்டோபிளாசம் ஃபியூஷன் மட்டும் தான் நடந்திருக்கு. சோ இந்த செல்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டிரோ கேரியோன். நெக்ஸ்ட் அடுத்ததா ஒரு டிவிஷன் நடக்கும். சோ டிவிஷன் எப்படி நடக்கும் பாருங்கன்னா இப்படி நடக்கும். சோ நடக்கும்போது இந்த செல்ல இருக்க நியூக்ளியஸ் கம்ப்ளீட்டா ஒரு செல்லுக்கு வந்துடும். சோ இதுல வந்து நியூக்ளியஸ் வந்து மிக்ஸ் ஆகாது. சோ இந்த செல்லோட நியூக்ளியஸ் மிக்ஸ் ஆகாது. இன்னொரு செல்லு டிவைட் ஆகி போறதுல இதோட ஹாஃபும் இந்த செல்லும் இந்த நியூக்ளியஸும் சேர்ந்து ஒரு புது நியூக்ளியஸா ஃபார்ம் ஆகுது. சோ இந்த இததான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹைபிரிட். சோ ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் நடக்குது ஃபாலோட் பை ஹைபிரிட். சோ நம்ம இப்ப எதை நம்ம சூஸ் பண்ணுவோம்? இந்த ஹைபிரிட நம்ம சூஸ் பண்றோம். அதுதான் செலக்ஷன் ஆஃப் somatic hybrid cell. இந்த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் ஜஸ்ட் ஷார்ட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யங் பிளான்ட் எடுக்கிறாங்க, அதுல இருந்து லீஃபை வந்து செப்பரேட் பண்றாங்க. சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் ஜஸ்ட் ஒரு டேப் வாட்டர்ல வாஷ் பண்ண அப்புறம் எபிடெர்மிஸ் பீலிங் பண்றாங்க. ஸோ எபிடெர்மிஸ் அதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இது மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா இது இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் பிளாஸ்மோலைஸ்ட் செல். ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா இதுல இருக்க வாட்டர் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுறாங்க? ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணா என்ன ஆகும்? புரோட்டோபிளாஸ்ட் ஷ்ரிங்க் ஆகும். ஸோ ஷ்ரிங்க் ஆகும்போது செல் வால்ல இருந்து புரோட்டோபிளாஸ்ட் என்ன ஆகும்? செப்பரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து என்சைம்ல மிக்ஸ் பண்றாங்க. எதுக்காக? அந்த செல் வால் டைஜஸ்ட் ஆகணும். ஸோ இந்த செல் வால் டைஜஸ்ட் ஆகும்போதுதான் நம்ம ஈஸியா புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ என்சைம்ல போட்ட அப்புறம் செல் வால் டைஜஷன் நடக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்றோம். ஸோ சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது டெப்ரிஸ் தனியா வருது, புரோட்டோபிளாஸ்ட் தனியா வருது. டெப்ரிஸ் அப்படின்றது செல் வால். ஸோ புரோட்டோபிளாஸ்ட் தனியா வருது. இந்த புரோட்டோபிளாஸ்ட தனியா எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா பிளேட்டிங் பண்றோம். ஸோ பிளேட்டிங் அப்படின்றது என்னன்னா நம்ம கல்ச்சர் மீடியத்துல எதுல போட்டோம்? எம்எஸ் மீடியம் போட்டோம்ல, எம்எஸ் லிக்விட் மீடியத்துல நம்ம இந்த புரோட்டோபிளாஸ்ட டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்குபேட் பண்ண அப்புறம் நியூ செல் வால் ஃபார்ம் ஆகுது. ஸோ நியூ செல் வால் ஃபார்ம் ஆகின அப்புறம் இந்த நியூ செல்ஸ் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகி நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகுன அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் கேலஸ்ல டிஃபரன்சியேஷன் நடக்குது. டிஃபரன்சியேஷன் நடந்துட்டு ஃபைனலா ஒரு பிளான்ட்லெட் அந்த டெஸ்ட் டியூப்லி இந்த பிளான்ட்லெட்ல நீங்க என்ன பார்க்கலாம்? அந்த டெஸ்ட் டியூப்லி அந்த பிளான்ட்லெட் ஃபார்ம் ஆகியிருக்கும். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல ஃபோர்த் கல்ச்சர் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். இது ரொம்ப ஈஸியான ஒரு கல்ச்சர். தி கல்ச்சர் ஆஃப் சிங்கிள் செல்ஸ் ஆர் ஸ்மால் அக்ரிகேட்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் விட்ரோ இன் லிக்விட் மீடியம். ஸோ ஒரு சிங்கிள் செல்லோ அப்படி இல்லை அப்படின்னா குரூப் ஆஃப் செல்ஸ் என்ன பண்றாங்க? இன்விட்ரோ கல்ச்சர். இன்விட்ரோ கல்ச்சர் நமக்கு தெரியும் டெஸ்ட் டியூப்ல லிக்விட் மீடியத்துக்குள்ள போட்டு கல்ச்சர் பண்றதா என்னன்னா செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு செல் எடுத்திருக்காங்க, அது என்ன பண்றாங்க? லிக்விட் மீடியத்துல போட்டு அஜிடேட் பண்றாங்க. அப்படின்னா மிக்ஸ் பண்றாங்க. ஸோ எப்படி நம்ம நார்மலா மிக்ஸ் பண்ற மாதிரி பண்ணாம ஷேக்கர்ல வச்சு, ஷேக்கர்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ ஷேக்கர்ல வச்சு என்ன பண்றாங்க? கம்ப்ளீட்டா லிக்விடையும் கேலஸையும் என்ன பண்றாங்க? மிக்ஸ் பண்றாங்க. A cell suspension culture can be used for the production of secondary metabolites. Secondary metabolites such as alkaloids, flavonoids, terpenoids, phenolic compounds, and recombinant protein. இது வந்து பிளான்ட்டோட growthக்கும் developmentக்கும் help பண்ணாது. அப்ப யார் ஹெல்ப் பண்றா? Primary metabolites. So primary metabolites like protein, carbohydrate இதெல்லாம் தான் பிளான்ட்டோட growthக்கும் developmentக்கும் ஹெல்ப் ஆகுது. இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் தான் பிளான்ட்ல இருக்கும். இது பிளான்ட்டோட ஒரு பை ப்ராடக்ட். ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும்தான் பிளான்ட்ல இருக்கும்.
இப்போ பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் தான் இருக்கும். பட் கமர்ஷியலா அதோட நீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இது மாதிரி பெரிய பெரிய பயோரியாக்டர்ஸ் வச்சு அதோட ப்ரொடெக்ஷனை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்றாங்க. ஸோ பயோட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எலிசிட்டேஷன் அண்ட் இம்மோபிலைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் நிறைய நல்ல எஃபிஷியண்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதனால நிறைய செகண்டரி மெட்டபாலைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம எந்தெந்த பிளான்ட்ல இருந்து என்னென்ன செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எடுக்கிறாங்க, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஜிட்டாலிஸ் பர்பரே. இதுல இருந்து டைஜாக்சின் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எடுக்கிறாங்க, which is used as cardiac tonic. Next one is codenine, which is taken from Papaver somniferum. This codenine is used as analgesic, which is also known as painkiller. Capsaicin, which is obtained from Capsicum annuum, is nothing but chili. Okay, this capsaicin, which is used for the rheumatic pain treatment, joint pain. Rheumatic pain அப்படின்றனா joint pains. Vincristine obtained from Catharandus roseus. இது மெயினா ஒரு கேன்சரை காஸ் பண்ற செல்ல அழிக்கிறதா இருக்கு. கார்சினோஜெனிக் அப்படின்றது என்னது? கேன்சரை ஃபார்ம் பண்ற செல். அப்போ ஆன்டி கார்சினோஜெனிக், கேன்சரை கில் பண்றதுக்கு இந்த வின்கிறிஸ்டின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. குயினின் இஸ் obtained from Cinchona officinalis. இந்த Cinchona officinalis அப்படின்னு சொல்றது நீங்க பிரியாணில போடுற பட்டை. இதுல இருந்து எடுக்கிற குயினை ஆன்டி மலேரியல் ப்ராப்பர்ட்டியா யூஸ் ஆகுது. இது உங்களுக்கான நேரம். கொஸ்டின் டைம். தி ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ரெக்யூர் தி யூஸ் ஆஃப் டேஷ். உங்களுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு என்னுடைய சேனலோ என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கான சப்போர்ட் எனக்கு தெரிவிங்க.